இந்த வாட்டி எழுதுங்கடா வேர்ல்டு கப் பேர இந்தியா பேர. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா விராட் கோலி என்பதே அன்னைக்கு தெரிஞ்சு விட்டாங்க. சரியான அடி பங்காளி, நீ அடிச்சானா அடிப்போம் பங்காளி. அந்த மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி அடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, தரமா ரெண்டு பேரும் பத்திரம் வச்சிருவாங்க. விஜய் அசுரன் ட்ரோப்பில வேர்ல்டு கப்புக்கு இப்பயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தரமா ஃபார்ம்ல இருக்காங்க. அதனால கப்பு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு. விராட் கோலியை பார்த்துருமா, 101 பந்துல 131, 3 6, 14 4. ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளோ கேட்குறீங்களா? 129. தரமா 14 கோடி அச்சு கப்பில் கிண்டு தரமா. சரி பந்து நீ அடிச்சிட்ட, நானும் அடிக்காம அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா அவர் பங்குக்கு 104 பால்ல 155 ரன்னு, 9 6, 18 4. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 164. டே எங்ககிட்ட எவனை வச்சுக்காதீங்கடா. இப்போ நாங்கள் தான் அந்த ரேங்க்ல ஃபர்ஸ்ட் செகண்ட்ன்ற மாதிரி தலைவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருக்காங்க. சரி இவங்க தான் இப்படி வச்சாங்கன்னு பார்த்தா 14 15 வயசு பையன் வைபவ் சூரியவம்சி இருக்கானே, எப்பா நான் அவன் மனுஷனால 84 பால் 190 ரன்னு, 15 6, அப்புறம் பவுண்டரி 16 4 போட்டு T20 மேட்ச் மாதிரி அடிச்சுக்கிறான். தம்பி பொறுமை தம்பி, இது 50 மேட்ச் தம்பி. நீங்க என்ன தம்பி T20 மேட்ச் மாதிரி அண்ணுகிறீங்க? வர மாதத்துல அபிஷேக் சர்மா சூரியவம்சி ரெண்டு பேர் ஓப்பனிங் பண்ணா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா தரமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்காருன்னா இஷாகிசன் தீமை ஒழுக்குன்னு சொல்லிட்டு வெறியோட ஆட்டிட்டு நினைக்கிறேன் தலைவாணி. 39 பால்ல 125 ரன்னு. அதான் எவ்வளோ T20 மாதிரி தான் இருக்காப்புல. சைக்கிள் எத்தனை கேட்குறீங்களா? 170. அவன் அந்த அளவுக்கு 10 தலையை பிச்சுக்கிறாப்புல. 14 6, 7 4. 10 பேர் வச்சாங்க. பேன் சாரியா 44 பாலுக்கு 74. அப்புறம் நிதிஷ் ராணா 55 பால்ல 77. ஜுரைல் ஒரு 80 ரன் ஆச்சாப்பில்ல. அப்புறம் நம்ம அவ்வளோ தரமா ஆனாப்பில்ல 97 ரன்னு. இன்னும் பார்த்தீங்கன்னா அதிக பேர் அடிச்சாங்க. அதனால கால் பண்ண முடியல. இப்போதைக்கு நான் இது மட்டும் தான் போடுறேன், வீடியோ கம்மியாக தான் போடுறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் வீடியோ லென்த்தாக போடுவேன். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிப்பா அடுத்து பார்ப்போம். லைக் பண்ண